நிறைய பேர் ஓட்டுறதா. சரிங்க வாடி. சரிங்க திருப்பு. ரெண்டுமே திரும்புமா? என்ன இதில் ஏன் பேர திருப்பி வச்சுங்களா? ஓட்டிக்காது. 2 பேரும் ஓட்டினாதான் வருமா? ஒரு ஆள் ஓட்டினாலே வரும். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா? ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து நம்ம மலைக்கோட்டைக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ண விளாக் தான். ஆனால் அங்கே போகாமல் நாங்கள் வேறு இடத்துக்கு தான் போனோம். அது எதனால என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த விளாகில் பார்க்கலாம். இந்த விளாகை வந்து நான் ஒரு 1 வீக் கழிச்சு தான் போகலான் இருந்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த சைக்கிள் ஓட்டுற பசங்களை பார்த்துருப்பீங்களே, அவங்கள வந்து நாங்கள் ரோட்டில் வந்து ரேண்டமாக மீட் பண்ணோம். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக போடுறேன். ஏன்னா வந்து அவங்க என்னோட ஐடியை தேடி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவை சீக்கிரமாக போட சொல்லி. வீட்டிலேருந்து ஒரு 5 o'clockலாம் கிளம்பி என் கசின் அவங்க குழந்தைங்களாம் வந்துட்டு நாங்கள் பிக் பண்ணிட்டு மலைக்கோட்டைக்கு போகலான்னு போனோம். நாங்கள் போன டைமே வந்து ஒரு 5:30க்கு மேலே இருக்கும். ஆனால் மலைக்கோட்டையோட க்ளோசிங் டைம் வந்து 5 o'clock தான். ஸோ அங்கே போக முடியல. நாங்கள் கிளம்புறப்பே தெரியும் எங்களுக்கு இந்த பிளான் வந்து இப்படி சொதப்ப தான் போகுதுன்னு. இருந்தாலும் வெளியே போகலான்னு பிளான் பண்ணதுக்கப்புறம் பேக் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த ஆடுங்கள்லாம் நான் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு எனக்கு தோணுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 கல்லெல்லாம் நடந்து காட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஃப்ளக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு போல். வேறு வழியே இல்லாமல் இந்த பையனாலையும் நாங்கள் வந்து மலைக்கோட்டைக்கு போகல. இதுக்கப்புறம் நாங்கள் வேறு வழியே இல்லாமல் போன இடம் என்னன்னு பார்த்தோம்னா குமரன் பார்க் தான். இது திண்டுக்கல்ல இருக்க ஒரே பார்க்குன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ அவங்க எங்கேயுமே கூட்டிகிட்டு போனோம்னா நம்மளை வந்து கொன்றுவாங்க. அதனால் வந்து நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து முன்னாடி நிறைய பெட்ஸ் அனிமல்லாம் வச்சுருப்பாங்க, முயல் அதெல்லாம் இருக்கும். இப்போ எதுவுமே இல்லை, எடுத்துட்டாங்க போல். உள்ளே போனதுமே வந்துட்டு பார்க்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா நான் இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. இங்கே நான் போனதுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ரு என்னென்னா, இது மலைக்கோட்டையோட ஒரு அடிவாரத்தில் தான் இருக்குது. நம்ம இந்த பார்க்கோட பேக் சைட் போனோம்னா மலைக்கோட்டையை ரொம்ப கிட்டத்தில் இருந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் நாங்கள் மெயின் ரீசன் இங்கே போனதுக்கு. இங்கே வந்து பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே 10 rupees டிக்கெட் தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. உள்ளே வந்து உங்களுக்கு தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே கடை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உள்ளே எதுவும் எடுத்துகிட்டும் போகக்கூடாது அப்படின்லாம் யாருமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உள்ளே என்ன வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நாங்கள் வந்து நடந்து பார்க்கோட இன்னொரு எண்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன வியூ இதுதான். நான் வந்து இதுக்கப்புறம் நிறைய கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதில் எவ்வளோ அழகாக மலைக்கோட்டை தெரியுதுன்னு. இது பார்க்க ஐயோ போக முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கோட்டை குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளத்துக்கும் சரி இந்த மலைக்கோட்டைக்கும் சரி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அது நிறைய பேர்த்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்குலாம் நான் நெக்ஸ்ட் வந்து மலைக்கோட்டை போகிறப்ப அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டேஞ்சரஸான பிளேஸ் தான். இங்கே வந்து ரொம்ப சின்னவங்கலாம் வந்து விளையாட விட மாட்டாங்க. ஒரு அடல்ஸாக இருக்கவங்க மட்டும் தான் இங்கே வந்து விளையாண்டுட்ருக்காங்க. இந்த பார்க் பார்க்குறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் இதை மெயின்டைன் பண்ணலான்னு தான் தோணுச்சு. நிறைய குழந்தைங்க வந்து இங்கே விளையாட வராங்க. இங்கே வந்து உடஞ்ச பொருள் எல்லாமே வந்து அப்படி இப்படியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே இருக்க மாஸ்டர் பீஸே வந்து இந்த யானை தான். இந்த யானையை பார்த்தாலே தெரியும். இந்த யானையோட பேக் சைடாக உள்ளே போயிட்டு வாய் வெளியே வர மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். சின்ன வயசுலலாம் இங்கே யானை இருக்குது அப்படின்னு சொல்லுவா எங்களை கூட்டிகிட்டே வருவாங்க. யார் ஜாலியாக விளாண்டாங்களோ என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இதை விளாண்டுட்டு இருந்தாரு.
ஸோ இந்த யானை விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து வந்து இங்கே தான் போய் விளையாண்டுட்டு இருந்தோம். இங்கே வந்து எல்லாம் சந்தோஷமாக விளையாண்டாங்க என்னை தவிர. எனக்கு வந்து இதில் ஏறுறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனாலும் என்னை ஏற வச்சு கதற விட்டுட்டுறாங்க. இங்கே வந்துட்டு விஆர் கேம்லாம் வச்சுருந்தாங்க. அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு தெரியல. 60 rupees ஏதோ சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் போனது வந்து ஊஞ்சலுக்கு தான் போனோம். இங்கே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஊஞ்சல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே எப்போ போனாலும் ஊஞ்சலுக்கு வந்து ஒரு க்யூவில் நின்றுட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம பெரியவங்க போய் ஊஞ்சல் ஆடணும்னு நினச்சோன்னா சின்ன குழந்தைங்களாம் நம்ம வந்து ஒரு வில்லன் மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் கண்டுக்காமல் நாங்கள் போயிட்டு ஊஞ்சலை ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். அவ்வளோதான் உள்ளே வந்து ஓரளவுக்கு சுற்றி முடிச்சுட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும்னு. அதனால ஒரு 5 minutes உட்காந்துட்டு வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஒரு பெஞ்சில் வந்து எல்லாருமே லேண்ட் ஆகிட்டோம். அப்பயே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஊஞ்சலை விடுறதுக்கு மனசு இல்லாமல் வேற ஒரு ஊஞ்சலில் போய் குழந்தைகிட்ட வந்து சண்டை போட்டு வாங்கிட்டு இருந்தாரு. அந்த கிளிப்பை நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். பார்த்தா தெரியும் அவர் போய் அடுத்த கியூவில் நின்றுட்டு இருக்காரு நானும் வந்து விளையாடுவேன் அப்படின்னு. சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எப்போ எடுத்த? ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போனது வந்து ரொம்ப தூரமான பயணமாக இருந்தது. பைபாஸில் போய் ஏதாவது கடையில் குடிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் பைபாஸ் போயிட்டோம். ஆனால் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஆகிடுச்சுன்றதுனால எந்த கடையுமே இல்லை. இட் வாஸ் அ குட் ட்ரைவ். ஆனால் அன்றைக்கி வந்து ஸ்கையுமே சூப்பராக இருந்தது. இந்த ஜீசஸ் வந்து அழகாக கண்ணை மூடி திறந்துட்டு இருந்தார். அது க்யூட்டாக இருந்துச்சு. அதான் நான் எடுத்திருந்தேன். நான் முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், நாங்கள் கார் எடுத்துட்டோம்னா பாட்டு போடாமல் போகவே மாட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி நல்லா நிறைய பாட்டு வந்து போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் காப்பி ரைட்ஸ் வந்துடும் சொல்லிட்டு என்னால் எதுவுமே போட முடியல. நான் ஸ்பீடு வந்து அதிகப்படுத்தி சில கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். பைபாஸில் எதுவுமே கடை இல்லை அப்படின்றதுனால மறுபடியும் நாங்கள் திண்டுக்கலுக்குள்ளேயே போயிட்டு பேகம்பூரில் அயங்கார் பேக்கரின்னு ஒரு கடை இருந்தது. அங்கே டீ குடித்தோம். அங்கே குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த vlog இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த மாதிரி vlogsலாம் பார்க்குறதுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச திண்டுக்கல்காரங்களுக்குலாம் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு திண்டுக்கல்ல எந்த பிளேஸ் பிடிக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக நோட்டிஃபை ஆகும். பாய் ஃபார் நவ்.